ஆமாம், நான் அதை உறுதியாக நம்புகிறேன் என்றார் பிரபாகரன். உடலில் சக்தி அதிகரிப்பதற்காக இந்த மாதிரியான டேப்லெட்டுகளை பயன்படுத்தும் பழக்கம் அவரை போன்ற பணக்காரர்களிடையே அதிகமாக புழக்கத்தில் இருந்தது. அதனால் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்த அவருக்கு ஹரிஷ் கொடுத்த டேப்லெட் உண்மையானது என்பதில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த அவர், நீ எங்கள் குடும்பத்துக்கு செய்கிற ஹெல்ப்புக்கு நாங்கள் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தீராது என்று நெகிழ்ச்சியுடன் கூற, இப்படி சொல்கிறது உங்களோட பெருந்தன்மை தாத்தா. ஜீவா எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி. அதனால் இந்த ஒரு டேப்லெட்டை தர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஹரிஷ் சாதாரணமாக பதில் சொன்னான். உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு என் பேரன் உண்மையிலேயே அதிர்ஷ்டம்தான் பண்ணியிருக்கணும் என்று மனதார கூறிய பிரபாகரன் ஜீவாவிடம் திரும்பி, இந்தா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ, உன் ஃப்ரெண்டு உனக்காக கொடுத்துருக்கான் என்றார். உடனே அதை மறுத்து தலையாட்டிய ஜீவா, இல்லை தாத்தா, இந்த டேப்லெட் இப்போ என்னை விட உங்களுக்கு தான் தேவைன்னு தோணுது. நீங்கள் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. நான் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸில் அதிகமான வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று கூறினான். அவர் மறுத்து தலையாட்ட, நான் இதை பற்றி கற்றுக்கிறதுக்காக தான் தாத்தா காலேஜே போக போகிறேன். அங்கே இது மாதிரி எனக்கு நிறைய டேப்லெட் கிடைக்கும் தாத்தா. ஸோ இப்போது இதை நீங்கள் சாப்பிடுங்க என்று அவரை வற்புறுத்தினான். பிரபாகரன் அதை மறுத்து ஏதோ கூற வர, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட தலைவர் தாத்தா. நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த குடும்பமும் நல்லா இருக்கும் சொன்ன ஜீவா அந்த மாத்திரையை வாங்காமல் அவருடைய கையில் வைத்தே மூடினான். ஆனால் ஜீவா அதை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை. பிரபாகரனுக்கு வயதாகிவிட்டதால் அவர் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்திருந்தது. அதனால் இந்த மாத்திரை அவருடைய உடல்நிலையை மேம்படுத்த உதவலாம் என்று நினைத்தான். இதனால் இன்னும் பல ஆண்டுகள் அவனுடைய தாத்தாவை உயிரோடு வைத்திருக்க முடியும் என்ற பேராசை கூட அவனுக்குள் இருந்தது. உன் தாத்தா சொன்னா நீ கேட்க மாட்டியா ஜீவா? திடீரென்று பிரபாகரன் கோபப்படுவது போல நடித்தார். உண்மையில் அவருக்கு அந்த டேப்லெட்டை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் தன்னை விட ஜீவாதான் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு முக்கியமானவன் என்று கருதினார். அதனால்தான் அந்த மாத்திரையை அவனுக்கே கொடுக்க முடிவு செய்தார். உங்க பேரன் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா தாத்தா என்று ஜீவா கூற, அந்த ஒரு மாத்திரையை வைத்து இருவரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அதை ரசித்து பார்த்தான் ஹரிஷ். ஜீவாவிற்கும் அவனுடைய தாத்தாவிற்கும் இடையில் இருக்கும் இந்த உறவு ஹரிஷுக்கு எப்போதுமே பிடித்தமான ஒன்று. அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக அவர்களை வேடிக்கை பார்த்தவன் பின்பு சிரித்து கொண்டே, ஐ திங்க் உங்களோட பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அவன் அப்படி என்ன செய்ய போகிறான் என்று எல்லோரும் ஆர்வமாக பார்க்க, பாக்கெட்டுக்குள் கைவிட்டு இன்னொரு பவர் பில்லை எடுத்து ஜீவாவிடம் நீட்டினான். அதை பார்த்து கண்களை விரித்த ஜீவா, ஹரிஷ் என்று ஏதோ சொல்ல வர தன் கையால் அவனுடைய வாயை மூடிய ஹரிஷ், ஏற்கனவே நீயும் உங்கள் தாத்தாவும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லி என் காதில் ரத்தமே வருது. ஸோ அமைதியாக இந்த டேப்லெட் எடுத்துக்கோ, உனக்கு சீக்கிரமாக சரியானதானே நம்ம காலேஜில் போய் சேர முடியும் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் கூறினான். அதன் பிறகு அவன் சொன்னபடியே ஜீவாவும் அவனுடைய தாத்தாவும் ஆளுக்கு ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கொள்ள அவர்கள் இருவரையும் அமைதியாக போய் படுக்கச் சொன்னான் ஹரிஷ். சரி திவ்யா, நீ ஜீவாவை உள்ளே கூட்டிகிட்டு போ, நான் கிளம்புறேன் என்ற ஹரிஷ் வாசலை பார்த்து திரும்பினான். ஒரு நிமிஷம் ஹரிஷ் என்று குரல் கேட்க அவன் திரும்பி பார்த்தான். ஜீவாவின் அந்த 2 சொந்தக்காரர்களும் வேகமாக எழுந்து அவனிடம் வந்தார்கள். சாரி ஹரிஷ், நாங்கள் அவசரப்பட்டு தப்பா பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிரு என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கூறினார்கள். உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்று ஹரிஷ் எந்த உணர்ச்சியும் இன்றி கூறினான். திடீரென்று அவர்கள் எதற்காக இப்படி நல்லவர்கள் போல நடந்து கொள்கிறார்கள் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. இல்லை ஹரிஷ், அது என்று அவர்கள் இழுக்க கை உயர்த்தி அவர்களை தடுத்த ஹரிஷ், சாரிங்க, இப்போதைக்கு என்கிட்ட 2 டேப்லெட் தான் இருந்துச்சு, அது 2ஐயும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு இதே மாதிரி புதுசாக தயாரித்து கொடுக்குறேன் என்று கூறினான். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு இந்த டேப்லெட்டை கொடுக்க ஹரிஷுக்கு விருப்பமில்லை. ஹரிஷ் இந்த அடிப்படையான பவர் டேப்லெட்டுகளை கடந்து ரொம்ப தூரம் வந்து விட்டான். இப்போது அவனுக்கு அது தேவையே இல்லை. அதற்காக கேட்பவர்களுக்கெல்லாம் அந்த டேப்லெட்டை கொடுப்பது விபரீதத்தில் முடியலாம். அவர்கள் அவனை அவமானப்படுத்தியதையெல்லாம் ஹரிஷ் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலேயே அவர்களுடைய குணம் என்ன என்பது ஹரிஷுக்கு புரிந்துவிட்டது. அவர்கள் யாரையாவது பழிவாங்குவதற்கு இந்த சக்தியை பயன்படுத்தினால் என்ன செய்வது என்று நினைத்தான். ஜீவாவின் அந்த உறவினர்களுக்கு ஹரிஷின் இந்த எண்ணம் தெரியாது என்பதால் தேங்க்ஸ் ஹரிஷ் என்று கூறினார்கள். தலையாட்டி விட்டு புறப்பட்ட ஹரிஷ் நேராக தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு சென்றான். இங்கு கொஞ்ச நேரத்திலேயே ஜீவாவிற்கும் அவருடைய தாத்தாவிற்கும் அந்த டேப்லெட்டை சாப்பிட்ட பலன் தெரிந்தது. ஜீவாவால் நன்றாக கையை மடக்கி நீட்ட முடிந்தது.
அவனை பார்க்க வந்த பிரபாகரன் பேரன் நன்றாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ஹரிஷின் மீதான தன் நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதில் அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே நேரத்தில் தன்னுடைய லேபுக்கு சென்ற ஹரிஷ் 8 பவர் பில்களை தயாரித்து ஒரு டப்பாவில் போட்டுக்கொண்டான். அதன் பிறகு பொறுமையாக தியானா மீடியாவிற்கு கிளம்பி வந்தவன் நிகிதாவை அழைத்தான். தான் கையெழுத்து போடுவதற்காக காத்திருந்த ஃபைல்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே, என்கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா நிகிதா என்று அவளிடம் கேட்டான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார், எல்லாமே நல்லா தான் போகுது. நீங்கள் அந்த யுவராஜ் பிரச்சனையை சரி பண்ணதிலிருந்து இப்போ நம்ம கம்பெனிக்கு நிறைய விளம்பரங்களும் கிடைக்கிது என்று சந்தோஷமாக கூறினாள். உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஏதாவது தேவைன்னா கூப்பிட்றேன் என்ற ஹரிஷ் அடுத்த 4-5 மணி நேரங்கள் கம்பெனி வேலையில் மூழ்கி போனான். நிகிதா சொன்னது போலவே இப்போது கம்பெனியின் நிலைமை நல்லபடியாக முன்னேறி வந்து கொண்டிருந்தது. எல்லாவற்றையும் பார்த்து முடித்தவன் தீபக்கிற்கு ஃபோன் செய்து மற்ற நண்பர்களையும் அழைத்து கொண்டு தியானா மீடியாவிற்கு வரச் சொன்னான். ராஜேஸ்வரன் மாளிகையில் நடந்த அந்த பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சந்திக்கவே முடியவில்லை. இந்த முறை அவர்களை ஹரிஷ் அழைத்ததற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது. அவர்கள் வந்த பிறகு அதை பற்றி பேசலாம் என்று முடிவு செய்தவன் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்தான். அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்கள் 4 உள்ளே நுழைய எதிரில் இருந்த சேர்களை காண்பித்து உட்காரச் சொன்னான் ஹரிஷ். என்ன விஷயம் ஹரிஷ், எதுக்காக எங்களை திடீர்னு கிளம்பி வர சொன்ன என்று ஐராதான் முதலில் பேச்சை ஆரம்பித்தாள். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டலாம் சாரி கேட்டுக்கிறேன். நியூயார்க்லேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. என்னை சுற்றி அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் நடந்ததுனால அதை சரி பண்ணவே நேரம் சரியாக போச்சு. அதனால தான் உங்களை வந்து பார்க்கவே முடியல என்று விளக்கமளிக்கும் விதமாக கூறிய ஹரிஷ், உங்கள் காயமெல்லாம் ஆறிடுச்சா என அக்கறையுடன் கேட்டான். பரவாயில்ல ஹரிஷ், எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் எங்கள் காயமெல்லாம் எப்போவோ ஆறிடுச்சு. தீபக் சாதாரணமாக பதில் சொன்னான். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் உங்களை கூப்பிட்டேன். இப்போ இருக்கிறத விட ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நான் சில விஷயங்களை செய்ய போகிறேன். அந்த பாதையில் சேர்றதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நிதானமாக கூறிய ஹரிஷ் பதிலுக்காக அவர்களுடைய முகத்தை பார்த்தான். அவன் இப்படி சொன்னதை கேட்டதும் அவர்கள் 4 ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். கடைசியாக ஹரிஷை நேராக பார்த்த ராபர்ட், எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களோட நிற்போம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஏன் அதை திடீர்னு கேட்குறீங்க என்றான். எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்ககிட்ட நேரடியாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க நினச்சேன். நீங்கள் இப்படி சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன் என்ற ஹரிஷ் அந்த ஹெர்பல் டேப்லெட்டுகளை எடுத்து டேபிளின் மீது வைத்துவிட்டு, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். இது ஹெர்பல் மெடிசன் தானே, மனுஷங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது அதானே? பிரசன்னா கேட்க ஹரிஷ் ஆமாம் என்று தலையாட்டினான். ஆமாம், இது மாதிரி ஒன்று தான் தீபக் எனக்கு கொடுத்தான். ஆனால் இது அது மாதிரி கிடையாது, ரொம்ப வித்தியாசமானது. முக்கியமாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாதது. இதை நான் உங்களுக்காக தான் தயாரித்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நான் தான் உங்களுக்கு கொடுத்தேனோ வெளியில் சொல்லக்கூடாது என்று கூற அவர்கள் 4 சந்தோஷமாக சம்மதித்தார்கள். இன்றைய மார்க்கெட் நிலவரப்படி இது போன்ற ஒரு மாத்திரையே ரொம்ப காஸ்ட்லியானது என்று அவர்களுக்கு தெரியும். அப்படியே கேட்கும் விலை கொடுத்தாலும் கிடைப்பது அரிதாகவே இருந்தது. அதனால் ஹரிஷின் கையில் இருந்த அந்த மாத்திரைகளை நம்ப முடியாமல் பார்த்தனர். இதில் மொத்தம் 8 டேப்லெட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு 2 எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று சாப்பிடுங்க, இன்னொன்று உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க என்று கூறி அவர்களிடம் கொடுத்தான் ஹரிஷ். அவன் சொன்னது போலவே எல்லோரும் ஆளுக்கு ஒரு டேப்லெட்டை எடுத்து விழுங்க ஹரிஷ் அவர்களை அங்கிருந்த சோஃபாவில் அமைதியாக உட்கார வைத்தான். பின்பு அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு தன்னுடைய திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட இரவு நெருங்கிய பிறகுதான் அந்த ஆலோசனை கூட்டம் முடிவுக்கு வந்தது. அவர்கள் 4 பேரும் தியானா மீடியாவை விட்டு வெளியே வந்தபோது முன்பை விட சக்தி வாய்ந்தவர்களாக உணர்ந்தார்கள். ஜன்னல் பக்கத்தில் நின்று அவர்கள் செல்வதை பார்த்த ஹரிஷ், என் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான முன்னோட்டமா இந்த சிட்டியை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான முதல் ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். ஹரிஷின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்த அவர்களும் அதற்கு சந்தோஷமாக சம்மதித்தனர். அடுத்த சில நாட்கள் வேகமாக கடக்க சிட்டியின் முக்கிய புள்ளிகள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளும் வந்தது. நேச்சுரல் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் அதிகாரப்பூர்வமாக அதன் கதவுகளை திறந்தது. அன்றைய தினத்தில் அந்த காலேஜ் பில்டிங்கில் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்க புதிய மாணவர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதில் யார் பெரிய பணக்காரர்கள், யார் பிரபலமானவர்கள் என்று ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பதில் ஒரு போட்டியே நடந்தது. அப்போது திடீரென்று கூட்டத்தில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது.
ஒரு பளபளப்பான ரெட் கலர் ஃபெராரி கார் வர எல்லோருடைய பார்வையும் அதன் மீது திரும்பியது. அதன் டிரைவிங் சீட்டிலிருந்து போஸ் இறங்க பின்னாடியே கயல்விழியும் இறங்கினாள். இறங்கியவுடன் போஸ் பெண்கள் நிற்கும் திசையில் ஒரு பறக்கும் முத்தத்தை அனுப்ப அதை பார்த்த கயல்விழி முகத்தை சுளித்தாள். போஸ் இங்கு வருவதற்காகவே முதல் நாள் அந்த காரை வாங்கியிருந்தான். அப்போதுதான் எல்லோருடைய கவனமும் தன் மீது திரும்பும் என்று நினைத்தான். ஆனால் அவன் சந்தோஷமாக கையசைத்து கொண்டிருக்கும் போதே இறக்குமதி செய்யப்பட்ட இன்னொரு வெளிநாட்டு கார் அங்கே வந்தது. அந்த காரை ஓட்டி வந்தவர் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு ரேஸ் கார் பிளேயர் என்பதால் இப்போது போஸை கண்டுகொள்ள யாருக்கும் நேரமில்லை. எல்லோரும் அந்த காரையும் அதில் வந்த ஆளையும் எடை போடத் தொடங்கிவிட்டார்கள். அதற்குள் பிளாக் கலர் மெர்சிடிஸ் கார் ஒன்று உள்ளே வர அங்கிருந்தவர்கள் அதை பார்த்து ஆச்சரியத்துடன் வாயை பிளந்தனர். நல்ல வேளையாக அந்த காலேஜ் சென்னையின் புறநகர் பகுதியில் திறக்கப்பட்டது. இல்லாவிட்டால் சிட்டி முழுவதும் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு பெரிய கலவரமே நடந்திருக்கும். எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெரிய கார் நிறைய வந்திறங்கிய பாடிகார்டுகள் கூட்டத்தை விலக்கி பாதையை சரி செய்ய, அப்படி யார் வரப்போகிறார்கள் என்பதை பார்க்கும் ஆர்வம் அவர்களுக்கு அதிகரித்தது. அங்கிருந்த மாணவர்கள் எல்லோருமே பணக்கார மட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றாலுமே இது கொஞ்சம் அதிகப்படியாகவே இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் அது யாராக இருக்கும் என்று தங்களுக்குள் யூகிக்க முயன்று கொண்டிருக்க ஒரு கிரீன் கலர் லாம்போகினி சர் என்று வந்து நின்றது. பாடிகார்டுகளின் ஒருவர் ஓடி வந்து காரின் கதவை பணிவாக திறக்க மிக ரிச்சான ட்ரெஸ் அணிந்திருந்த ஒரு அழகான இளம் பெண் அதிலிருந்து இறங்கினாள். பூஜா சச்சிதானந்தம் தங்கள் காலேஜில் சேர்ந்திருப்பதை யாராலும் நம்பவே முடியவில்லை. அவள் கேரளாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளின் அப்பாவிற்கு நாடு முழுவதும் ஏகப்பட்ட கம்பெனிகளும் ஏராளமான பிஸ்னஸ்களும் இருந்தது. பிஸ்னஸ் மற்றும் பாலிடிக்ஸ் இரண்டிலுமே அவருடைய அப்பா பெரிய இடத்தை பிடித்திருந்தார். அவர் தன்னுடைய மகளை இங்கு அனுப்பியதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை. அப்போது சடனாக வானத்தில் ஹெலிகாப்டர் சத்தம் கேட்க அங்கே 3 ஹெலிகாப்டர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து வந்து கொண்டிருந்தது. அந்த கல்லூரியில் இருந்த பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து நின்ற அந்த ஹெலிகாப்டர்களில் இருந்து கொஞ்சம் பேர் இறங்கினார்கள். இதையெல்லாம் பார்ப்பதற்கே ஒரு சுவாரஸ்யமான கமர்ஷியல் திரைப்படம் போல இருந்தது. அப்போது மெயின் பில்டிங்கின் முன்னால் போடப்பட்டிருந்த பெரிய மேடையை நோக்கி ஒரு நடுத்தர வயதுக்காரர் படிகளில் ஏறினார். மைக்கை சில முறை தட்டி டெஸ்ட் செய்த அவர், முதல்ல நீங்கள் எல்லாரும் எங்களோட இந்த பெஸ்ட் காலேஜை உங்களோட ஃப்யூச்சருக்காக செலக்ட் பண்ணதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோம். இங்கே நீங்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்பவே கடுமையாக இருக்கும். அதை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு அமர்ந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.